ஏன் நாங்கள் கடன் எடுக்கிறோம்? நாங்கள் வேறு தேவைகளுக்காக கடன் எடுக்கிறோம். அத்தியாவசிய தேவைக்கு கடன் எடுக்கிறோம், ஆடம்பர தேவைகளுக்கு கடன் எடுக்கிறோம், ஒரு முதலீட்டுக்காக கடன் எடுக்கிறோம். ஆனால் ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கட்டும், ஆடம்பர தேவையாக இருக்கட்டும், நீங்கள் கட்டாயம் உழைச்சி தான் செய்யும். ஒரு தேவை இருந்தால் எடுக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனால் முதலீட்டுக்காக நீங்கள் கடன் எடுத்தீங்கன்னா அது சரி. ஆனால் அந்த முதலீடு சரியான இடத்துல நீங்கள் செய்கிறீங்களான்னு பார்க்கணும். அந்த முதலீட்டில் பற்றின அறிவு இருக்கும். இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரியான முக்கியம். இன்கேஸ் அந்த முதலீடு உங்களுக்கு ரிட்டர்ன் தராட்டி கூட உங்கள்கிட்ட அதை பே பேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்து தான் நீங்கள் உங்களோட கடன் எடுக்கிற அந்த அளவை தீர்மானிக்கலாம். சரி, ஏதோ ஒன்று நடந்துட்டுது, உங்களுக்கு அந்த சரியான ரிட்டர்ன் கிடைக்கல, அதை நீங்கள் பே ஆஃப் பண்ணிடுவீங்க. ஆனால் ஆடம்பரத்துக்காக நீங்கள் கடன் எடுக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் வாங்குறீங்க. உங்களுக்கு தேவை கார் தான், பாயிண்ட் A to பாயிண்ட் B போகிறதுக்கு ஒரு கார் வேணும். அது ஏதாவது ஒரு காராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் லக்ஸரி கார் ஒன்று எடுக்கிறீங்க. போய் உங்களோட கெப்பாசிட்டிக்கு மேற்பட்ட லக்ஸரி கார், லெஸ் எக்ஸாம்பிள் BMW ஒன்று வாங்குவீங்க 200,000க்கு. ஒரு $10,000 டவுனை போட்டு 200,000க்கு வாங்குறீங்க. இதுவே ஒரு நாளடைவில் உங்களுக்கு ஏதோ ஒரு ரீசனால் காசு திருப்பி கட்டையிலாக போகுது. நீங்கள் காரையும் லூஸ் பண்ணிடுவீங்க, உங்களோட ரெப்யூட்டேஷனை லூஸ் பண்ணிடுவீங்க, கிரெடிட்டை லூஸ் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? உங்களோட அறியாமல் அல்லது உங்களோட ஆசைக்காக நீங்கள் எடுத்த கடன்லேருந்து நடக்குது. எல்லாம் முடிய விட்டு நீங்கள் கடைசியாக பிளேம் பண்ணுங்க, ஐயோ கடன் எடுத்தேன்னா இப்படி வந்துட்டேன்னு சொல்லி. அப்படி வர்றதுக்கு முதல் உங்களை நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்க. நான் எடுக்கிற கடன் சரியா, என்னத்துக்காக எடுக்கிறேன், சரியான பேபேக் பிளான் என்கிட்ட இருக்குதா, இதெல்லாம் நீங்கள் முதல் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் கடன் நீங்கள் எடுக்க வேணும். அதால் கடன் முக்கியமானு கேட்டால் சில விஷயங்களுக்கு அது கடன் தேவைதான். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியன் வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் கடன்ன்றது அத்தியாவசியமான ஒன்றத்தை மாறி இருக்குது. ஆனால் சரியான முறைப்படி எடுக்கிறோமா, சரியாக கையாளுறோமா, சரியாக பேபேக் பண்ணுறோமான்றதான் முக்கியம்.